ஒரே ஒரு பல்லுனால உங்க குழந்தையோட அப்பர் ஜாவோட growth-ஏ ரெஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம கிளினிக்கு ஒரு பேஷண்ட் 7 இயர் கிட் வந்தாங்க. அவங்களோட மெயின் கம்ப்ளைண்ட்டே வந்து முன் பல்லு பால் பல்லு விழுகிறதுக்கு முன்னாடியே பெர்மனன்ட் பல்லு உள்ள கூடி வந்துருச்சு அப்படிங்கிறது தான். நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்க்கும்போது கரெக்டு தான், அவங்களோட பால் பல்லு இன்னும் விழுகவே இல்லை, அது ரொம்பவே ஆடிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் முன் பல்லு உள்ள கூடி வந்திருந்துச்சு. அந்த ஆடிட்டு இருந்த பால் பல்லை நம்ம எடுத்து விட்டதுக்கு அப்புறம் அவங்களோட முன் பல்லு இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த கண்டிஷனை நாங்கள் சிங்கிள் டூத் கிராஸ் பைட்டுன்னு சொல்லுவோம். அதாவது நார்மலாக மேல் பல்லு கீழ்பல்ல க்ளோஸ் பண்ணி இருக்கணும், மேல் பல்லு கீழ்பல்லுக்கு முன்னாடி கூடி இருக்கணும். இந்த பையனுக்கு இந்த ஒரு பல்லு மட்டும் கீழ்பல்லுக்கு உள்ள கூடி இருக்கு. இப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கு ஈஸ்தட்டிக்கா இல்லாம இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பல்லே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருக்கும். ஸோ மேல் தாடையை ஃபர்தரா டெவலப் ஆக விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால ஃபியூச்சர்ல அந்த குழந்தைக்கு அக்ளூசல் டிஸ்டர்பன்சஸ் இருக்கிறது, அவங்களோட டிஎம்ஜேல ப்ராப்ளம்ஸ் வர்றது, பல்லு நிறைய தேய்மானம் ஆகிறது, கம்ஸ்ல ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை சரி பண்றதுக்காக நம்ம ஃபிக்ஸட் கிளிப்பு போட்டு அந்த பல்லு முன்னாடி வர்றதுக்கு ஒரு ஃபேவரபிளான கண்டிஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். அதோட அவங்க பேரண்ட் கிட்ட சொல்லி ஒவ்வொரு வீக்கும் ஃபாலோ அப் ஃபோட்டோ அனுப்ப சொன்னோம். வித்தின் 3 மந்த்ஸ் அவங்க பல்லு இப்படி தான் ஆயிடுச்சு. இப்போ இந்த பல்லுனால அந்த குழந்தைக்கு growthல ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் குழந்தைக்கும் இதே மாதிரி சிங்கிள் டூத் கிராஸ் பைட் இருந்துச்சுன்னா ஏர்லியாகவே பார்த்து உங்கள் டென்டிஸ்ட் கிட்ட சரி செஞ்சுக்கோங்க.